ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடு என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த எபிசோடை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், அதுவும் ஸ்பாய்லர் இல்லாமல். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 15. உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குள்ளேயுமே ஆரா ஃப்ளோ ஆகும், பட் ட்ராகன்ஸ்க்கு மட்டும் அது உடம்புக்குள்ள மேஜிக் தான் ஃப்ளோ ஆகும். அது இந்த வேர்ல்டையே மாற்றக்கூடிய ஒரு பவர். அதை தடுக்க தான் அந்த சில்வரின் கிரியேட் ஆச்சு. மேஜிக் பவரை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த சில்வரின். அதுங்களை ரீச் பண்ணுறதுக்கு இது ஹாஃப் செகண்ட் எடுத்துக்கிறது. எல்லா ட்ராகன்ஸையும் நான் ஃப்ரேஸ் பண்ணி கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த சில்வரினை மாஸ்டர் பண்ணி ஆகணும். சில்வரின் பேட்டில் ஆர்ட்ஸை என் ஃபியூச்சர் செல்ஃப் எனக்கு கொடுத்துருந்தாலும் அதை நான் கற்றுக்கிட்டா மட்டும்தான் அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும். மேஜிக் எப்படி இமேஜினேஷனில் சுப்பீரியர் ட்ராகன்ஸ் யூஸ் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த சில்வரின் ஸ்பாடோட டிப்பை யூஸ் பண்ணி கூட இமேஜினேஷனில் அதோட ஃப்ளோவை சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி நம்ம ஹீரோ ட்ராகன்ஸை தொடாமையாக அதுங்களை ஃப்ரேஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எதிரில ஒருத்தன் வந்து கான்ஃபிடென்ட்டா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டா போதும், அதை பார்த்து எல்லாவனும் கான்ஃபிடென்ட்டா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி நடக்காம தடுக்கணும்னா முதல்ல அந்த சில்வர் பிரின்சஸை கொல்லணும் அப்படின்னு அல்டசரா சொல்றான். பிரின்சஸ் நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றான். பிரின்சஸ் லியாவோட வயித்துல பெருசா அடிபட்டிருக்கு, நார்த் ஈஸ்ட் பக்கம் என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு பிரின்சஸ் சொல்லவோ சரி நம்மளை தூக்கிட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். டாரியாவையோ 13th சிட்டியும் நான் அட்டாக் பண்றதுக்கு அனுப்பியிருந்தேன், பட் அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. மெச்சூர் டிராகனையும் 13th சிட்டியும் அதுக்குள்ள அவங்க டிஃபீட் பண்ணிட்டாங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவங்க சூப்பராகவே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அல்டசரா சிரிக்கவும், அல்டசோரா அப்படின்னு சொல்லி டாரா கூப்பிடுவோம். சரி புரியுது, நான் எங்க ஃபன்னா என்ஜாய் பண்ண வரல, அதை தானே சொல்ல வர. டாரா அவன் மேஜிக் திரும்ப வரனுக்கு 5 நிமிஷம் இருக்குல்ல, அவ்வளவுதான். எதிரிக்கோ ஜஸ்ட் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு, நீ ரெடியானவனே எனக்கு சிக்னல் கூட அப்படின்னு அல்டசரா சொல்றான். எப்போ பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கும்போது என்னோட ரிப்போர்ட்டை நீ கேட்கவே மாட்டேன், என்ன நம்புற அளவுக்கு வந்துருச்சுன்னா சுச்சுவேஷன் அவ்வளவு மோசமா அப்படின்னு டெரா கேட்கவும், தேவையில்லாம கவலைப்படாத டெரா, அந்த சில்வர் பிரின்சஸை என் கையாலேயே நான் முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் அந்த மொத்த இடத்தையும் நீ பிளாஸ்ட் பண்ணிடு அப்படின்னு அல்டசரா சொல்றான். நான் நினைச்ச மாதிரி என் அட்டாக் போகல, என் அட்டாக் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஷின் வந்து அட்டாக் பண்ணவும், நீ ஏன்டா குறுக்க வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன் அப்படின்னு ஷின் சொல்லிட்டு, முன்ன இருந்ததை விட இப்போ சேஞ்ச் ஆயிட்டான் அப்படின்னு ஷின் பார்க்குறான். ஓ சரி அப்படின்னு டக்கு நம்ம ஹீரோ அவன் கிட்ட வந்து நிற்கிறான். நீ தானே சொன்ன நான் ஹீரோ மாதிரி லேட்டாக வரக்கூடாதுன்னு, நீ சொன்னது கரெக்ட் தான். ட்ராகன்ஸ் நீ கொல்ல ஆசைப்பட்டா ஒன்றை நான் தடுக்க மாட்டேன், அதே மாதிரி ஒன்றை நான் ப்ரொடெக்ட் பண்ண ஆசைப்படுறேன், என்ன நீ தடுக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் சொன்ன எதையுமே அப்படி கரெக்டாகவே புரிஞ்சுக்கலையான்னு ஷின் கேட்கவும், மற்றவங்க வீக்னஸ்க்கு ஈடு கொடுக்க தானே டீமாக ஃபைட் பண்ணணும்னு நீ சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இப்போ செம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கான். ஸ்டூபிட் ஹியூமன் அவனை ஃபாலோ பண்ணி போ அப்படின்னு ஸ்லைம் சொல்லவோ, எனக்கு ஆர்டர் கொடுக்காத அப்படின்னு ஷின் போகிறான். இன்னும் அந்த ஸ்வாட் மாஸ்டரோ இறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ எல்லா ட்ராகன்ஸையும் தனியாலாம் செம ஃபாஸ்ட்டாக கொண்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணுறது பார்த்து ஷின் இன்னுமே ஹைப் ஆகி அவனும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் ஃபைட் பண்ணுறதுனால ஸ்ட்ராங்காக மாறிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. அவனோட வாரியர் இன்ஸ்டிங் ரொம்ப நாளாக ஃபைட் பண்ணாமல் திரும்ப ஃபைட் பண்ணும்போது அடாப்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவன் செஞ்ச ஒரு விஷயத்தை தான் திரும்ப செஞ்சுட்டு இருக்கான் சொல்லி கார்மா பார்த்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஸ்டூபிட் ஹியூமன்ஸை பார்த்துக்கிடணும்னு தான் மாஸ்டர் சொல்லியிருக்காரு, பட் அதே நேரத்தில் இவங்க கொள்ற அந்த டிராகன்ஸையும் நான் சாப்பிட்டுக்கிடலாம் தான் அப்படின்னு ஸ்லைம் யோசிக்குது. என்னதான் இவங்க 3 பேரும் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்தாலும் 4 மெச்சூர் டிராகன்ஸை நாங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கேன், அதுங்க கண்ணுக்கே தெரியாமல் மறைஞ்சிருக்கும், எதை அட்டாக் பண்ணுச்சுன்னு தெரியறதுக்குள்ளேயே அவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அல்டசரா பார்த்துட்டு இருக்கான். இன்விசிபிளாக செம்ம ஃபாஸ்ட்டாக அதை அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுங்க எல்லாத்தையும் கொன்று நாங்க அட்டாக் பண்றதுக்கும் சில டிராகன்ஸை மிச்சபாய் அப்படின்னு சொல்லி ஷின் சொல்றான். நான் அதுங்க எல்லாத்தையும் கொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு போறான். ஏய் ஷின் ஹியூமன் அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லவோ, நீ எனக்கு ஆர்டர் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷின் அவனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, 6 மெச்சூர் டிராகன்ஸையும் பல இன்ஃபீரியர் அண்ட் மீடியல் டிராகன்ஸ் அனுப்பி வச்சா எல்லாம் எப்படி தோத்துட்டு நிக்குது. ரேடியேஷன் மேஜிக் ஃபாஸ்டா மூவ் ஆகிற மேஜிக் எல்லாத்துல இருந்தா அவன் எப்படி அதை டாச் பண்ணான், ஜஸ்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால மட்டும் அதை தோக்கடிச்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அல்டசரா பாக்குறான். சம்பந்தமே இல்லாம நார்மல் பீப்புளோ ஃபைட்ல கன்னை வச்சு இறங்கிட்டு இருக்கிறதையும் அவன் நோட்டீஸ் பண்றான். அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்தா மக்களை பிரெயின் வாஷ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க ஃபேஸ் இருக்குது. சில்வர் வார் பிரின்சஸ் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டா. கேபிட்டல்ல நடந்த அந்த ஃபைட்டோட டீடைல்ஸ் நான் கேள்விப்பட்ட போவோம், ஒருவேளை நான் அல்டிமேட்டி அவ தோக்கடிக்கணும்னு நினைச்சா அதே டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், என்ஸ் கொள்றது, மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க பேட்டில் ஃபீல்ட்ல இறக்கி விடுறது, இது கண்டிப்பா அப்படின்னு அல்டசரா எதையோ யோசிக்கிறான். ஓட மேஜிக் யூஸ் பண்ண முடியாதபடி அவனை ஷூட் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு மேல இந்த மேஜிக் சர்க்கிளை நான் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கிரிம்சன் சொல்றா. அவன் கைவலியா மேஜிக் அப்சர்வ் பண்ணி அந்த சர்க்கிள்ல எல்லாத்தையும் செலுத்திருப்பான். நம்ம டார்கெட்ல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் டெலிபோர்ட் பண்றதுக்கு இது இன்னும் 40% கூட ஃபில் ஆகல அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லவும், எல்லா மக்களையும் சேர்த்து டெலிபோர்ட் பண்ணணும்னா தான் நமக்கு நிறைய மேஜிக் பவர் தேவை அப்படின்னு கிரிம்சன் யோசிச்சுட்டு தான் அவ ஆளுங்களை வச்சு மேஜிக் சர்க்கிளை இப்போ அவ டேக் ஓவர் பண்றா. கவலைப்படாதீங்க, நான் உங்களெல்லாம் இங்க விட்டுட்டு போயிட மாட்டேன், ஏன்னா நீங்க எல்லாம் திறமசாலிங்கன்னு எனக்கு தெரியும், சோ கண்டிப்பா நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவேன் கிரிம்சன் சொல்லவும், ஓ மாஸ்டர் கிரிஷ் அப்ப நீங்க எங்களை விட்டுட்டு போக மாட்டீங்களா, ரொம்பவும் தேங்க்ஸுங்க, அங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஓட ஆளுங்களை இப்போ அவ பக்கமா சேர்ந்துட்டாங்க. அவங்களை நீ என்ன பண்ண அப்படின்னு ஃபோ கேட்கவும், நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆன அவ்வளவுதான், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கேட்கறான். அவனை சுத்தி நிறைய சாவு இருக்கு, அவனை இப்பவே கொல்லணும் பிரின்சஸ் சொன்னப்ப நான் யோசிக்கல, பிரின்சஸ் ஏன் அவனை கொல்லணும்னு சொன்னாங்க இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி ஃபோ யோசிக்கிறான். எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்கிறியா ஃபோ? சில்வர் வார் பிரின்சஸ் ரொம்பவே லாஜிக்கான பர்சன், அவளுக்கு நல்லாவே தெரியும் எல்லா பீப்புளையும் இந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போக முடியாதுன்னு, பட் நிறைய பீப்புள் அவ அந்த இடத்துல விட்டுட்டு போனா அவளை ஃபாலோ பண்ற சோல்ஜர்ஸ் அவளை தப்பா நினைப்பாங்க, அவ பேச்ச கேட்க மாட்டாங்க, பட் இந்த மக்கள் எல்லாத்தையும் ரிஸ்க் பண்ணி கூட்டிட்டு போற அவளுக்கு அவங்க ஒர்த்தான்னு கேட்டா உண்மையிலேயே அந்த பீப்புள் ஒர்த்து கிடையாது. திறமையான உங்க பிரின்சஸோ சோல்ஜர்ஸ்க்கோ சாகிறதுக்கு காரணமா இருக்கிற ஈவிலே அவங்க தான். அந்த மாதிரி ஈவில் பீப்புள் சாகணும் தான் அவங்களே நான் பேட்டில் ஃபீல்டில் இறக்கி விட்டுட்டேன்,
சில சமயம் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு கிரிம்சன் சொல்லவும், நீ அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியிருக்க, என்னையோ பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குற, நான் அதுக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நான் கேள்விப்பட்ட மெஜிஷியன்ஸ்லேயே நீ ரொம்பவும் டேலண்டட் தெரியுமா, கண்டிப்பாக உன்னோட குரூப்பை நான் இந்த இடத்துல விட்டுட்டு போக மாட்டேன், ஏன்னா உங்களோட உதவி எனக்கு தேவை. ஆனால் அப்படின்னு கிரிம்சன் சொல்லவும், அதை என்னால் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும், அதுக்கு தானே என்ன பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஃபோ கேட்கவோ, கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு கிரிம்சன் சொல்கிறேன். கேபிட்டலில் பாம்பு வச்சு எல்லாரையும் வெடிக்க வச்சது அப்படின்னா ரீப்பர் கூட இருந்த ஆளுங்க இங்கே தான் இருக்காங்கன்னா ரீப்பரும் இங்கே தான் இருப்பான். ஒரு வேளை இந்த பர்சன் தான் அந்த ரீப்பரா, நான் காமவியா இங்கே கூப்பிடுவா இல்லை வேணாம் அப்படின்னு அல்டசோரா யோசிக்கிறான். கண்டிப்பாக அல்டசோராவால் காமவியை கூப்பிட முடியாது அப்படின்னு கிரிம்சன் யோசிக்கிறான். ஹீரோவை கொள்றதுக்கு காமவியை இங்கே கூப்பிட்டா பிரின்சஸ் அங்கே தனியாக இருப்பான், பிரின்சஸால டைம் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, வேற டிமென்ஷனுக்கு பிரின்சஸை கூட்டிட்டு போய் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி அல்டசோரா யோசிக்கிறான். அல்டசோரா கண்டிப்பாக தப்பான முடிவு எடுக்க மாட்டான், அதையே நான் எனக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் யோசிக்கிறான். இன்விசிபிளாக இருக்கிற ஒரு டிராகன் வந்து ட்வின்ஸ்ல ஒருத்தியை பிடிச்சிருது. கமாண்டரோமா ஆளுங்களும் பிரின்சஸை தூக்கிட்டு நார்த் ஈஸ்ட் சைடா போய்கிட்டு இருக்காங்க. வானத்துல இருக்கிறவங்கள அந்த டிராகன் அட்டாக் பண்ணதுல அந்த ட்வின்ஸ் 2 பேர் மட்டும் தான் உயிர் பழைக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒருத்தி டிராகனையே சாப்பிட்டு மேஜிக் பவரை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இதுல இந்த அப்படின்னு ஹார்ட்டை கொடுக்கவும் அவ அந்த ஹார்ட்டை பொழிஞ்ச ரத்தத்தை அப்படியே ஜூஸ் மாதிரி குடிக்கிறா. கிரேயா, எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்கோம்னு நினைக்கிறேன், சரி வா ஹெசலா நம்ம போய் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 ட்வின்ஸும் கிளம்புறாங்க. கிரிம்சன் ஃபோ வந்து கிஸ் பண்ணிட்டு, நான் ஒரு பொண்ணு நீ நினைச்சல, நான் எப்பவும் என் பையனா இருந்தாலும் பொண்ணு மாதிரியான உருவத்தை எடுக்க தெரியுமா, நான் அப்பதான் எல்லாருக்குமே என்ன பிடிக்கும், எல்லாருக்குமே என்ன பிடிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும், அப்பதானே நான் சொன்னதை கேட்பாங்க, மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, முக்கியமா உனக்கு என்ன பிடிக்கணும் ஃபோ, உன்னோட பாடியில இருக்கிற மேஜிக் ஃப்ளோ அண்ட் நீ அதை அப்சர்வ் பண்றது உண்மையிலேயே அது அமேசிங்கா இருக்கு அப்படின்னு கிரிம்சன் பேச கொஞ்சம் கொஞ்சமா அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரா. போச்சு, என் மைண்ட் என் கண்ட்ரோல்ல இல்ல, அவ்வளவுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் சொல்றத கேட்காத ஃபோ, நம்ம பிரின்சஸ் வாமல நம்பிக்கை வச்சிருக்காங்க, என் அண்ணன் கிட்ட இருந்து தள்ளிப்போ அப்படின்னு மாஜோ சொல்றா. நீங்க சிப்ளிங்ஸ் அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி கிரிம்சன் பாக்குறான். மாஜோவை தடுக்கிறங்கிற பேர்ல ஒருத்தன் அவ வயிற்றுலயே ஷூட் பண்ணிருக்கான். ஐயோ மிஸ் மாஜோ, அவங்கள ஹீலிங் பண்ண சர்க்கிள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பார்க்கவோ கிரிம்சன் அட்டாக் பண்ண வந்தா. கிரிம்சன் அவனை பிடிச்சிருந்தான். இவனை ஹிப்னோசைஸ் பண்ணாமையா அது ப்ரோக் ஆயிடுச்சு. நம்ம டெலிபோர்ட் ஆக வேண்டிய இடத்துல தேவையான சப்ளைஸ்லாம் இருக்குல்ல, இப்பவே எல்லாரும் டெலிபோர்ட் ஆகி இங்க இருந்து போலாம், சிஸ்டர் அங்க போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொல்லவும், முடியாதுன்னு நீ சொன்ன, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையா 10 செகண்டுக்கு ஒருக்க கொண்டுகிட்டே இருப்பேன், யார்கிட்ட கம்மியான திறமை இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாவாங்க, ஹே நீ அந்த சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணு 10 9 அப்படின்னு கிரிம்சன் என்ன ஆரம்பிக்குவோம். மாஸ்டர் கிறிஸ், நம்ம ஒன்னால சேர்ந்து வேலை பார்த்தோமே அப்படின்னு அந்த பொண்ணு பயப்படுவோம். சரி நான் அந்த சர்க்கிளை ஆக்டிவேட் பண்றேன், யாரையோ கொல்லாத அப்படின்னு சொல்லி ஃபோ சொல்றேன். ஃபோவோட சிஸ்டர் மாஜோ வந்துட்டு டக்குன்னு திடீர்னு ஒரு மாதிரி க்ளோ ஆகுறா. இது என்னடா புது பிரச்சனை, சீக்கிரம் அவளை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சொன்னா. எல்லாருமே ஷூட் பண்றாங்க. மாஜோ எல்லாத்தையும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, எனக்கு சுத்தமா பிடிக்காது, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு கிரிம்சன் ஆளுங்க எல்லாரையும் டெலிபோர்ட் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்பியிருந்தா. அதிகமாக யூஸ் பண்ணி அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்டர் ஃபோ எங்களை மன்னிச்சு, மாஸ்டர் கிறிஸ் அங்க நம்பி இருக்க கூடாது. ஆமா மாஸ்டர் கிறிஸ் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி ஃபோவோட ஆளுங்க கேட்கவும், நம்ம பிளான் பண்ணபடி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோ சொல்றான். அவங்க எங்க டெலிபோர்ட் ஆனாங்கிறது ஃபோக்கோ தெரியாது. என்ன நான் டெலிபோர்ட் ஆயிட்டேன்னா ஃபோ பாடியில பவர் இருக்கிற மாதிரி அவன் சங்கச்சிக்கிட்டே பவர் இருக்கா, அந்த 2 பேருமே டேலண்டட், அவங்கள நான் எப்பயாச்சும் என் டீம்ல ஜாயின் பண்ண வைக்கணும், பட் நான் ஓவரா பேராசப்பட்டுட்டேன், இது இந்த மாதிரி முடியக்கூடாது அப்படின்னு சொல்லி கிரிம்சன் மேல இருந்து கீழே விழுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிரிம்சன் அவனோட வில்லத்தனமான வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டான். பட் ஒரு வழியா ஃபோவோட சிஸ்டர் வந்து அவனை வேற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி எல்லாருமே இப்ப காப்பாத்திட்டா. பட் உங்களோட ஃபைட் இன்னும் முடியல, அது அங்க கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.